வணக்கம். வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்திற்கு எதிராக திமுக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நவம்பர் 11ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என தலைமை நீதிபதி PR கவாய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். பண்டிகை கால விடுமுறைகளை கவனத்தில் கொள்ளாமல் SIR நடைமுறைகள் தற்பொழுது அமல்படுத்தப்பட்டிருப்பதாக திமுக சார்பில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. SIR நடைமுறை தமிழ்நாட்டில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. வீடு வீடாக சென்று படிவங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தை திமுக நாடியிருக்கிறது. தமிழ்நாட்டில் சீராய்வு மேற்கொள்வதை ஏற்க முடியாது என்று திமுக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்திற்கு தடை விதிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. திமுக சார்பாக கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். SIR நடைமுறை நாளை பார்ப்பதனால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிலையில் பல்வேறு குளறுபடிகளும் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வீடாக செல்லும் பொழுது அந்த வீட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாத சூழலில் அந்த படிவத்தினை அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட அந்த பக்கத்து வீட்டார் அந்த படிவத்தினை வாங்க மறுத்து விடுகிறார்கள். படிவத்தினை பூர்த்தி செய்து கொடுக்காவிட்டால் அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும். அதே போன்று முதியவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு அந்த படிவத்தினை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இந்த படிவத்தினை எப்படி பூர்த்தி செய்வார்கள்? அதே போன்று தற்பொழுது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் பார்த்தோமேனால் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. இதனால் படிவங்களை பூர்த்தி செய்து கொடுப்பதில் சிக்கல்களிலும் அடுத்து பொங்கல் பண்டிகை வர இருக்கிறது. இதை முன்கூட்டியே முடித்திருக்க வேண்டும். தற்பொழுது தேர்தலுக்கு ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் அவசரமாக செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன? குறிப்பாக 30 நாட்கள் மட்டுமே தரப்பட்டிருக்கிறது. 6 கோடிக்கு மேல் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய சூழலில் 30 நாட்களில் எப்படி இந்த பணி முடிவடையும் என்ற பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் SIR நடைமுறையில் இந்த சிக்கல்களை தீர்க்க வேண்டும். அதற்கு பின்புதான் இந்த நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சீராய்வு மனுவானது திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பீகார் SIR தொடர்பான வழக்கில் இறுதி தீர்ப்பு வராத நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க சில மாதங்களே உள்ள நிலையில் SIR நடவடிக்கையை மேற்கொள்வது ஏற்க முடியாது என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவசர வழக்காக இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் வலியுறுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது வரும் செவ்வாய்க்கிழமை நவம்பர் 11ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் வீடு வீடாக BLO பார்த்தோம்னால் அந்த வாக்கு படிவத்தினை தொடர்ந்து அளித்து வருகிறார்கள். அதை திரும்ப பூர்த்தி செய்து கொடுப்பதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. அதே போன்று இன்னும் பல வீடுகளில் இந்த பூர்த்தி செய்யப்பட்ட படிவமோ அல்லது அந்த காலி படிவமோ இன்னும் அளிக்கப்படாமல் இருக்கிறது. 4 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் படிவம் எப்பொழுது தரப்படும் என தொடர்ந்து பல்வேறு குடும்பத்தினரும் காத்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.